திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பறக்கும் படையினரால் 10 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். கதிர்வேல், பல்லடம் அருகே 10 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் லலிதா. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. அதன் அடிப்படையில் திருப்பூரில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 3 பறக்கும் படை குழுவினர் பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று மதியம் கோவையிலிருந்து தூத்துக்குடி சென்ற வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் 10 கோடி ரூபாய் பணம் இருந்ததும் வங்கி அதிகாரிகள் இருந்ததும் தெரிய வந்தது. இதில் சோதனை மேற்கொண்ட போது இது கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் வங்கியிலிருந்து தூத்துக்குடியில் இல்லாத கிளைக்கு பணம் கொண்டு செல்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்து உடனடியாக பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். அங்கிருந்து வருமான வரித்துறையினருக்கு தகவல் அளித்ததை அடுத்து தற்போது பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர், தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அது வங்கி பணம் என்பதற்கான ஆவணங்கள் சரியான முறையில் இல்லாத காரணத்தால் தற்போது வங்கி அதிகாரிகள் கோவை போத்தனூர் தனியார் வங்கி கிளையிலிருந்து உரிய ஆவணங்களை கொண்டு செல்வதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் பணம் திருப்பி வழங்கப்படும் எனவும், அப்படி இல்லை என்றால் மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லலிதா.